வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி என்னுடைய சமையல் என்ன பண்ணுறது யோசனை பண்ணாங்க. வீட்டில் தேடி பார்த்தேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸு போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டேன், வெங்காயத்தை போட்டேன், இஞ்சி பூண்டு போட்டேன், தக்காளியை போட்டேன், வதக்கினேன், மொத்த காயம் போட்டேன், பிளேன் மிளகாய் கொஞ்சம் போட்டேன், தண்ணி ஊற்றினேன், வீட்டு அரிசி 1 கிளாஸ் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 4 விசில், 2-3 விசில், 4 விசிலில் ஒரு தக்காளி சாதம் ரெடி. நான் பண்ண தக்காளி சாதம் வந்து குஸ்கா மாதிரியே இருக்கும். இப்போ தான் வச்சுருக்கேன். எங்கள் ஒய்ஃப் வந்து கட் பண்ணி தரேன்னாங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னா, அவங்க குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க, நான் மண்டையாக கட் பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம ஏனோ தானே கட் பண்ணால் தான் அது நல்லா வரும். பார்த்து பதமாக கட் பண்ணால் நல்லா வராது. இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட கடன்னு அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு 4 துண்டாக போட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணால் தான் இப்போ டேஸ்ட்டாக வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணிங்கன்னா பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எப்படி வந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி குஸ்கா ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம், முன்னாடி தக்காளி சாதம் குஸ்கா ஸ்டைலில் பார்க்கலாம். நம்ம வீட்டு அரிசி தான் செஞ்சுருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். விசில் போட்டோம், விசில் வரட்டும். கரெக்டாக ஒரு 5 விசில் வீட்டு அரிசியில் தான். எப்படின்னு பாருங்கள். பீன்ஸு, கேரட்டு, வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணேன், நல்லா வாசனையாக இருக்குது. சாம்பிள் எடுத்திருக்கேன். மாய் சாப்பிட்டு பாரு, விட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்கு. எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம். சிம்பிளாக பண்ணால் இப்போ சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிடு வாங்க சாப்பிட்லாம். மணி நான் பாருங்கள் 12:50. நேற்று நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணி நான் சாப்பிட்ணும். அப்படியே விட்டேன் இதை செஞ்சு சாப்பிட்லான்ட்டு. ஸோ 16 ஹவர் டயட் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க சாப்பிட்லாம். அதாவது டக்கு பண்ணால் இப்போ நான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். நன்றி.